உன்னோக்கு பையனே டேய் என்னடா வாடா வாங்க இங்க சும்மா பெரிய பந்தா பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல என்ன பூவெல்லாம் சூடிக்கிட்டு சும்மா அடங்க உப்பா டிப்டாப்பா இவன் என்னடா அது கிள்ளி போட்டுருக்கான் கிள்ளி அதாங்க இந்த கிள்ளி வெத்தலையில் மறைச்சு கொடுப்பாங்க அது எங்கடா போயிட்டு வர்றீங்க பழனி போயிட்டு வந்தீங்களா பழனிக்கு என்னடா வேலை சாமி கும்பிட்டு போனீங்களா முருகப்பெருமான் வீட்டுல வச்சு போட்டா வச்சு கும்பிட்டா போதும்டா எப்போ நாளைக்கு முடிஞ்சதுன்னா பயில போடலாம் நான் வேண்டான்னு சொல்லல இத்தனை வேலையை விட்டு போட்டு பழனி போவீங்களா இப்ப காவடி கொண்டு போனியா எந்த காவடி முச்சு வச்சுக்கு போய் பேசுனேன் காவடி கொண்டு போறாரு ஒரு காவடி அங்கன போய் ஒரு ஊன்னு வாங்கி வச்சுட்டு போயிட்டேன் அதெல்லாம் ஒரு நடைமுறை ஒரு பக்தியா இருக்கணும்டா குத்துன்னு வச்சுக்கோ எந்த முடிஞ்சு குத்துன்னு வச்சுக்கோ ஒரு குத்துல எத்தனை வேலை கிடக்குது அவ ஒருத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சிலுக்கு ரோஜா பரவாயில்லடா சிலுக்கு ரோஜாவும் இருந்துகிட்டா சுப்பாத்தாலும் இருந்துகிட்டா நீங்க எல்லாம் முட்டிட்டு ஓடுறீங்க 4 பேரும் குழந்தை குட்டியெல்லாம் சுப்பாத்தாட்டு தள்ளிட்டு ஓடுறீங்க பேசாம்பா உட்காரு முதல்ல எதுக்குல போனீங்க பழனி இருங்க கேப்போம் நம்ம ஒன்னா ஏன்னா அவனுக்கு சொல்லாமதான் ஒவ்வொரு வேலையும் சொல்லாம குத்துனாச்சு உட்காருக்கல என்ன அக்காப்பாரு பண்ணிக்கிட்டு இருக்கா போட்டான்னு வச்சுக்க ஒரு போடு ஆள பரவாயில்ல போய் கூட நடுக்குதுடா எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க பூ வேற சொல்லிட்டு பாரு முன்னாடி வேற போட்ட 4 பூவா பூ போட்டது அழகு வந்துருமா ஏம்மா நான் என்னடி சொன்னேன் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம் தாண்டி சொன்னேன் இதுக்கு போய் நீ என்ன திட்டேன்னு பூ வச்சா திட்டேன்னு சொல்ற டேய் ஒரு முளை பூ வச்சாலும் பூவுத்தான் ஒரு துணூடு கிள்ளி வச்சாலும் பூவுத்தான் நீ 4 முளத்துக்கு சூடி இருக்கிற அந்த பூ சூடும் போதே கண்டுக்குவாங்க இவ கேரக்டர் எப்படின்ட்டு அத்தனை பூ மேல பூ சூடாத கொஞ்சம் கொஞ்சமா சூடிக்கிட்டு இரு போதும் ஏன் இப்படி கொஞ்ச நாள் புரியுத கேளுங்க சொல்றதும் கேக்குறதுல சரி இது என்ன என்னட்டு தப்பு போச்சு பூ வைங்க ஒரு பூ கிளி தலையில வச்சாலும் அது பூ தான் நான் எங்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிற பூ இப்ப முதல்ல ஒரு காலத்துல வச்ச சும்மா இந்த யூடியூப்காக வச்சுக்கிட்டு இருந்தா அதையும் விட்டு பிடிக்கிட்டு இப்ப நமக்கு அதுல தேவையில்லை ஊரு சிரிக்கும்னு ஒரு நாள் மறைஞ்சுதான் கோரை மானம் சிரிக்கும்னு மறுநாளே தலைஞ்சு வந்துருச்சாமா கோரை புல்லும்பாங்க ஒண்ணு அதுக்கு அது விவசாய காட்டுலயும் அப்பப்ப நிறைய வந்துகிட்டு இருக்கும் அது எத்தனைதான் நீங்க களைக்கொல்லி மருந்து போட்டு வச்சாலும் அது இருக்காது அது வந்துகிட்டே தான் இருக்கும் ஊரு சிரிக்கும்னு களை வெட்டி விட்டு வருவாங்களா ஊரு சிரிக்கும்னு ஒரு நாள் மறைஞ்சுக்குமாமா சரி நம்ம வெட்டி விட்டாங்க முன்னே வரக்கூடாது மானம் சிரிக்கும்னு மறுநாளே தலதலன்னு வந்துடும் முதன்னைக்கு தான் வெட்டி விட்டு வருவோம் மறுநாளே அப்படியே துளுத்துக்கிட்டு வந்துடும் அதனுடைய இது கருத்து அதான் மானம் சிரிக்கும்னு மறுநாளே வந்துருமாமா போட்டாலும் வச்சுக்க ஒரு போடு ஏதோ பழமொழி சொன்னா அதுக்குன்னு சிரிக்கிறீங்கல்ல ரெண்டே பழமொழி சொல்ற ஒரு சிரிப்பா இருக்குதா உங்களுக்கு ஆளப்பாராளா இருக்கிற வேற நீக்கி என்ன டேய் மானம் கட்டு நாய் கார்த்திகை வீட்டுல போய் கடை வாங்கிட்டு போனீங்களா எப்படி வீடு தெரிஞ்சுது நான் போன் நம்பர் வீட்டுல என்னுடைய போன்ல தாண்டா வச்சிருந்தேன் ஏய் அது எதுக்குடா எடுத்து பாத்தீங்க நான் ஒரு நம்பிக்கையில தாண்டா விட்டுருக்கிறேன் கார்த்திகா நம்பரை மொபைல் பார்த்து எடுத்து அவங்க வீட்டுல போய் கடன் வாங்கிட்டு போயிருக்கீங்க ஆமா என் பேர் சொன்னா அந்த பிள்ளை கொடுக்க ஐயோ அம்மா நல்லவங்க அப்படின்ட்டு டேய் நல்லவளோ கெட்டவளோ நடிக்க வேண்டியதாண்டா அப்படி இது சொல்றேன் அப்படி நீங்க நல்லவ மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறா நான் நல்லவளும் நானே சொல்லிக்க மாட்டேன்டா என்னவோ பில்ட புட்ட ரெண்டு ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ண ஏதாவது கிடைக்குமா டிங்கிடிங் கிடைக்குமா தான்டா அதுக்கு தானே நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா நான் எது கூட கட்டவளும் யாராவது கட்டவன்னு சொல்லி நடிப்பாங்களா சொல்லு பாக்கலாம் நல்லவங்க தாண்டா நடிப்பாங்க நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற போடா இருக்கு நீ சொல்றிய அது கரெக்டு டி அப்படிடா டி போடி ஆமா இது ராமத்தா சொல்றா பரவாயில்லைங்கம்மா நீங்க நாங்களே சொல்றோம் நீங்க நல்லவங்கதான் ஒரு நேரம் திட்டினாலும் ஒரு நேரம் கொடுத்து உதவி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றா புரிஞ்சுக்கிட்டேடி புயல் அதுக்குன்னு சொல்லி பூ வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சால்ற கொட்டாத அடிக்காதானே உன்னுடைய வேலை ஏதாவது கட்டு லிமிட்டா பூ வச்சுக்கோங்க வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சமா கொண்டையில வச்சா பெண்களுக்கு அழகுலாம் இல்ல அது லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம் அது பூ வைக்காத பெண்களுக்கு அழகுன்னு இருக்குது அந்த பூ வச்சாதான் நல்லது தலைகளுக்கு லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கும் பூ அதனால வேற ஒண்ணும் இல்ல ஏதாவது தப்பி தவறா சொல்லிதான் ஒண்ணு நினைச்சுக்காதீங்க என்ன இந்த அவங்க வந்துட்டாங்க அவங்க மினிஸ்டர் அம்மா யாரு எங்க மினிஸ்டர் அம்மா யாரு எங்க போன குட்டி அவங்களுக்கு தான் மினிஸ்டரா வச்சு வளர்த்திட்டு இருக்கிற ஊருக்குள்ள எத்தனாயிரம் வாங்கிட்டு போனீங்க டேய் எத்தனை வாங்கினீங்க என்னது 52,000 வாங்கினியா ஆமா எனக்கு ஒரு 10,000 வந்துருந்துச்சு அக்கௌண்ட்ல 52,000 வாங்கி 10,000 எனக்கு போட்டு மீதெல்லாம் செலவு பண்ணிட்டீங்க 42,000 செலவு பண்ணீங்களா இன்னும் 7,000 வச்சிருக்குதா
ஆட கொய்யால என்னடா செலவு, பள்ளிக்கு போயிட்டு வரக்கு அத்தனை செலவு. பள்ளியில இருந்து கார் எடுத்துட்டு போனீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? அங்க போய் கார் எடுத்துட்டு போயிட்டு இப்ப புட்டபர்த்தி வரைக்கும் கார்ல வந்து இறங்கிருக்கீங்க. நான் நினைச்சேன் என்னடா கார் சத்தம் எங்க கேக்குது வந்து எட்டி பார்த்தா தமிழ்நாட்டுக்காரன் இருந்துச்சு. என்ன டிஎன் போட்டு இது என்னடா தமிழ்நாட்டுக்காரர் இங்க வந்து நிக்குது. சரி புட்டபர்த்தியில் நிறைய வருவாங்களே என்னமோ அதுல டூரிஸ்ட் அதாவது வந்துருப்பான்னு பார்த்தா பேக்கும் கையுமா தூக்கிட்டு இறங்குறீங்கல்ல. ஏன்டா பக்கம் கட்டினா பிள்ளைகளெல்லாம் விட்டு போட்டு போயிட்டீங்க சுப்பாத்தா கிட்ட. கோயிலுக்கு போற இடத்துலயும் ஜாலியா 2 பேரும் சேர்ந்து உழுந்து வரம் வாங்கியிருப்பீங்களே. எனக்கு கொஞ்சம் வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? ஐயோ அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நீ எதுக்குடா குஞ்சாம நீ வேண்டிட்டியாடா? என் தங்க குட்டிடா நீ எனக்காக வேண்டிக்கிற நன்றிடா தங்க. முனியாண்டி முனியாண்டி கார்லயே குப்பன் படுத்துட்டானாமா. ஓவர் ஆயிடுச்சா? அதான் மண்ணா மப்ப மந்தாரமா இருக்கான் பாரு. நாகவா இந்த மண்ணுளுக்கு நினைச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. போதும் மதியம் சாப்பாட்டுக்கு என்ன சுப்பாத்தாட்டு போன் பண்ணி சொல்லிட்டீங்க. அவரும் ஒரு கேன குப்பாயிடா செஞ்சுக்கிட்டே இருக்காடா வேலை. பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு சமையல் செஞ்சு போட்டு. முருங்கைக்காய் சாம்பார் பிடிக்காதா? கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடணும். பருப்பு குழம்பு தான் சாப்பிடணும். சாம்பார்னுக்கிட்டு எப்பா பார்த்தாலும் ஏதோ ஒரு கொடுப்பேன் எடுத்து வீசன்னு வச்சுக்குவேன். மண்ணா கட்டி போய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? குட்டி போடுனா கொடுத்து ஆள பரவாயில்ல. என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். நானும் பண்றான்னு பார்த்தாலும் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? போய் இனிமேல் என் பேர் சொல்லி கடன் வாங்கிப்பாரு. மூக்கு குத்தி போடுண்டா. குத்தி போடுவா. ஓட்டன்னு வச்சுக்கோ போடு. ஒதுங்கிக்கிற பாமடா அந்த புள்ளோட்டு போய் காசு வாங்குறது. சுவிட்சர்லாந்துல இருக்குதா சத்தியாட்டு வாங்குறியா? நான் முன்னாடியே போன் பண்ணி சொல்லிடுறேன். நீ எல்லாம் இன்னைக்கு தான் எனக்கு தெரியாம போய் கத்திக்கிட்டு வாங்கிட்டு போயிருக்கிற. ஸ்ரீராம் ஊர்ல உனக்கு அட்ரஸ் சொல்ல நான் சொல்லாம வச்சிருக்கிறேன். நீ அங்க போக முடியாது அந்த பையன்கிட்ட. ஆமா கார்த்திகா திண்டுக்கல் போற வழியில் வாங்கிட்டு போயிட்டேன். ஏன்னா என் சொல்லாம எப்படிடா போறீங்க? நான் வந்து உடம்பு முடியாம போயிருந்தா அப்பப்ப கம்மனு கப்பு சுப்புட்டு படுத்துக்கிறது. என்ன பண்ணிட்டு நானு வேற என்னடா பண்ண முடியும்? என்னால ஒண்ணும் மாத்திரை போட துப்புட்டின்னு கட்டில படுத்துக்க. லைவ் ஃபுல்லா கட்டில படுத்துக்கிட்டே ஓடுது. கேக்குறாங்க அம்மா எந்திரிச்சு உட்காந்து போட மாட்டீங்களா அப்படின்ட்டு. எனக்கு முடியலடா. ஒன்னும் உடம்பு முடியாம போகுது. நான் என்ன பண்ணிட்டேன்? குளிக்கிறது மட்டும் டிப்டாப்பா குளிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறீங்களே. டே குளிக்கலன்னா என்னால இருக்க முடியாதுடா. வேர்த்து கொட்டுமுடா. இந்த வேலைக்காரன் சொல்லிட்டா அந்த அம்மா நான் வேலை பார்க்க கூப்பிட்டேன்னா மாசம் 2000 ரூபாய் கேக்குது. சரியா? அதுக்கு நான் என்ன பண்றது தெரியுமா? வீடெல்லாம் வேக்யூம் கிளீனர்ல கூட்டு விட்டுறேன். அது கூட்டினாலும் நான் சுத்தமாவும் இருக்கிறது இல்ல. வேக்யூம் கிளீனர்ல கூட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாப்பு போடுற மாதிரி வச்சிருக்கிறேன். அந்த பாத்திரத்துல நானே கழுவிக்க அப்பப்ப. ஒரு ஆளுக்கு நான் சமைச்ச என்ன பாத்திரத்துக்கு போகுது கழுவி வச்சிருவேன் அப்பப்ப. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துடைக்கும் போது அந்த துடைக்கிறது அதுக்கு மட்டும்தான் காசு ஒரு 500 ரூபாயா 700 ரூபாய் கொடுப்போம் மாசத்துக்கு. அவ்வளவுதானே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது இல்ல 2 நாள் விட்டு ஒரு நாள்